என்ற விஷயத்தை சற்று விட்டு பட்டு நோக்கி பார்க்கும் பொழுது கொண்ட மேலே கொண்ட போட்ட சாமி யாரையா, கொண்ட மேலே கொண்ட போட்ட சாமி யாரையா, எந்த ஊருயா எந்த ஊருயா, அளவுக்கு மீறி பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் அளவுக்கு மீறி செலவுகள் செய்தால் அவனும் குருடன் ஒன்னாகும். அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் மனமே உன்னை கை பத்த நினைக்கிற மனமே, நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. ஏன் அப்பா ஐயா வணக்கம். வணக்கம் 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 வாங்க வாங்க வாங்க. நலம் தானே? அப்படியே தான் இருக்கிறேன், அப்படியே தான் இருக்கிறீங்க. அப்படியே தான் இருக்கேன். வளர்ச்சி எதுவும் இல்ல. இல்ல இல்ல போதும், இந்த வளர்ச்சி போதும். நம்மள ரொம்ப மேல அதிகமாக தூக்கிட்டு வளர்ச்சி எதுவும் இருக்கானே? இதெல்லாம் நிறைய இருக்கு. அதத்தான் ரொம்ப மேல தூக்க வேண்டாம், ரொம்ப கீழே போக வேண்டாம். வளர்ச்சி இறைவன் எப்பொழுதும் நம்மளை இதே நிலைமையில வச்சிருந்தாருனாவே போதும். ஆண்டிய முன்னேற்றத்தில் நம்ம நல்லா இருக்கலாம். நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. என்ன? காசியே தான் கடவுளப்பா. ஆனா காசில பாருங்க, காந்தி தாத்தா 24 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதை வாங்கி வச்சிருக்க மனுஷ முகரதான் ஒருத்தன் முகர சிரிப்பா இருக்கு, ஒருத்தன் முகர சோம்பலா இருக்கு. ஏன்னு தெரியல. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எல்லா நோட்லயும் 5 ரூபாய் என்பது ஒரு விதமா மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஆமா 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 மனித மனம் ஒரு குரங்கு. ஆமா ஆமா கிழக்கு கிளை தாவுவது போல. அவதான் செய்யும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா ஆமா அதெல்லாம் போட்டேன். எங்க போட்டும் எங்க வேணாலும் போட்டேன். சரி. எங்க போனாலும் எங்க ரெங்கனை சேவிக்கணுமா. ஆமா ஆமா திரைகடலோடியும் திரவியம் தேடு. ஊரெல்லாம் சுத்தினாலும் தேர் நிக்கிற நிலைமைக்கு வந்துடணும். அதுதானே தேரல் சுத்தலுல விட்டுட்டு போனோம்னா நல்லா இருக்குமா? கூடாது இல்ல. ஆமா ஆமா ஆனாலும் இழுக்க முடியாம என்ன தேர்கள்லாம் உண்டு. ஆமா ஆமா ஆசியாவில மிகப்பெரிய தேர் திருவாரூர் தேர். ஓஹோ தெரியுமா இல்லையா? சரி சரி. அதெல்லாம் போட்டேன். ஆமா நீங்க எந்த ஊர்ல இருந்து? நீங்க நான் மேலூர்ல இருந்து வர்றேன். யாரையா உனக்கு மேலூர் போக சொன்னது? எங்க போல மேலூர்? நீ தோரை குடிச்சு வந்திருந்தா உன்னை அப்படியே இங்க கூட்டிட்டு வந்திருப்போம்ல. ஆனா நத்த வழியானாச்சும் வந்திருக்கலாம், ரொம்ப பக்கம். எதுக்கா மேலூர் போல? உனக்கு ரூட்டு சொன்னது யாரையா? கலைமூர்த்தி. அவன் பேச்சா கேட்காது. ஏட்டே எங்கடா ரூட்டை சொல்லி நத்தத்தை மேலூர்ல இருந்து வந்திருக்காரு உலருக்கு. என்ன நீ மனுஷனா? நீ மேலூர்னா எந்த மேலூர்? எந்த மேலூர்? வேலுலகம் தேவலோகத்துல இருந்து வர்றேன். நல்ல மேலுலகத்தை மேலூர்பிகளா? அப்ப பூலோகத்தை சொல்லக்கூடாது. சரி சரி சரி. இலக்கணம் நமக்கு ஒரு பேர் வச்சிருக்கு. எழுத்துக்கெல்லாம் உயர்திணைன்னு பேரு. அக்திணை. உயர்வினை அப்படின்னா எதிர்ப்பதம் என்ன சொல்லணும்? அக்திணை. தாழ்வுன்னு சொல்லணும். ஆமா. ஆனா சொல்லல. ஒரு அறிவு குறைஞ்சதுனால விலங்குகளை தாழ்வானு சொல்லக்கூடாதுன்னு அக்தினேன்னு பேர் வச்சேன். ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு தானே? ஆமா 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 இருக்கா? இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. எத்தனை பேர் பயன்படுத்துறோம்? பயன்படுத்துறது இல்ல. மாவு மாக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுகளை போய் கேட்டு பாரு, ஏமா உங்க வீட்டுக்காரங்க அது அங்கிட்டுதான் தெரியும் இருக்கா? இருக்கு. ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனை அத்தனை இப்படி வளர வைத்தான் இறைவன். மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனாலதான் அதுக்கு உயர்திணை என்று பேர். உயர்திணை. என் பேர் நாரத மகரிஷி. சொல்லி கொடுக்குற ஆசிரியர் சரியா சொல்லி கொடுக்கணுங்க. முன்னாடி எல்லாம் வாத்தியாரை பார்த்து நீங்க சொன்ன மாதிரி பயலுக்கு தெரிச்சு ஓடுவாங்க வாத்தியார் வர்றாரு அப்படின்னு. இப்ப அப்படி இல்ல. வாத்தியார் தான் பயந்து ஓடுறாரு. அடியாங்கப்பா அன்னைக்கெல்லாம் ஒரு வாத்தியார் பஸ்ல ஏறி இருக்காரு. மாணவன் சரி வாத்தியார் வந்துட்டாருன்னு பஸ்ஸை விட்டு எந்திரி உட்காந்து இந்த சீட்டை விட்டு எந்திரிச்சிருக்கேன். பரவாயில்ல உட்கார்றா அப்படின்னு இருக்காரு. மறுபடியும் எந்திரிச்சிருக்கேன். 2வது ஸ்டாப் உட்கார்றா அப்படின்னு இருக்கேன். 3வது ஸ்டாப் வந்திருக்கு. மறுபடியும் எந்திரிச்சிருக்கேன். ஆனா உட்கார்றா மரியாதை மனசுல இருந்தா போதும். ஏப்பா எந்திரிக்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான், யோ நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பே 3 ஸ்டாப்புக்கு முன்னாடிடா. உட்காரான்னு சொல்லி இப்போ 3 ஊர் தள்ளி என்னை கொண்டு வந்துட்டு நான் திருப்பி நடந்தா போகிறது அப்படின்னு கேட்டிருக்கேன். சூழ்நிலையை பார்த்த உடனே கணக்கு போடுறது அப்படி. நமக்காகத்தான் எந்திரிக்கிறான் போல மரியாதை கொடுக்குறான் போல அவர் நினைச்சிட்டாரு. அவன் இறங்க வேண்டிய இடம். ஒருத்தர் காலை இழுத்து நடந்து வந்துகிட்டே இருக்காரு. சரி. இங்க ஒரு 3 மருத்துவர் நின்று 3 பேரும் 3 விதமா பேசிக்கிறாங்க. ஒருத்தர் தசை மருத்துவர். அவனுக்கு தசை ஏதோ பிடிச்சிருக்கு. தசையை மட்டும் கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் வைத்தியம் பார்த்தா சரியா வந்துடும் அப்படின்னாரா அந்த தசை மருத்துவர். இன்னொருத்தர் நரம்பியல் நிபுணர். அவர் சொல்றாரு, இல்ல நரம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை மட்டும் சரி பண்ணிட்டோம்னா நல்லா நடந்துருவாரு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. இன்னொருத்தர் எலும்பு மருத்துவர். அவர் சொல்றாரு, இல்ல நரம்பும் இல்ல தசையும் இல்ல, எலும்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை கொஞ்சம் சரி பண்ணி கட்டு போட்டா சரியா வந்துருவாருன்னு அவர் சொன்னாராம். அவர் 3 பேர் இதை பேசிக்கிட்டு இருக்கல அவர் அங்கேயிருந்து நடந்து வந்துட்டாரு. இப்படி இழுத்துக்கிட்டே வந்து கிட்டத்துல வந்து காலில் கிடந்த செருப்பு, ஐயா இங்க செருப்பு தைக்கிற ஆள் யாரா இருந்தாரான்னு கேட்டார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? செருப்பு பிஞ்சு போய் அவன் இழுத்து நடந்து வந்திருக்கேன். ஆனா இங்க இருக்கிற 3 பேர் என்ன கணக்கு போடுறாங்க? நரம்பு புடிச்சிருக்கு, தசை புடிச்சிருக்கு, எலும்பு சொரண்டு இருக்கு அப்படின்னு. அப்பதான் அதுக்கு தான் சொன்னா கல்ல கண்டா நாயை காணு, நாயா கண்டா கல்லாய் காணும். மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. ஒரு அழகிய மரம் இருந்தா வியாபாரி எவ்வளவு விறகு வேறும்னு பாப்பாரு. ஆசாரியார் பார்த்தா நில வருமா, ஜன்னல் வருமா, படிக்க வருமா அப்படின்னு அவர் சிந்தனை வரும். ஒரு சிற்பி பார்த்தாருன்னா இதுல என்ன சிலை செய்யலாம், சிற்பம் செய்யலாம்னு அவர் பார்ப்பார். அவருடைய கண்ணோட்டத்தை பொறுத்து தானே. அதுதானே உண்மை. ஆமாமா சாமி, அதெல்லாம் போட்டு அப்பேற்பட்ட சாமியார் மத்தியில சாப்பிட்டீங்களா? சொரு குளிரும் நடக்கும், ஒரு வந்த காரங்க ஒரு முகத்துல தவக்கலை ஓடுவார் என்று கூறுகிறீர்கள். அதனால கீரை, பால், தயிர், மோர் இதெல்லாம் இரவுல சாப்பிடக்கூடாது. ஐயா, ஏன்னா 9 மணி நேரம் ஆகும் செரிமானம் ஆகுது, சீரண சக்தி ஆவதற்கு. அதெல்லாம் அத்தனை அழுத்தமான உயர்வு. சரி சரி சரி. பசுமாட்டுக்கு எரும மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான். என்ன? பசுமாடு வெள்ளையா இருக்கும், எரும மாடு கருப்பா இருக்கும். என்ன உலக தத்துவம் மடப்பயல. அதுவா அர்த்தம். எரும மாட்டுக்கும் பசுமாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, என்ன வித்தியாசம்? எரும மாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைனாலும் படுத்துரும். பசுமாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைன்னா படுக்காது. எரும மாடு வெயில்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாது. எங்க நேரம் தண்ணி கிடக்கா பாக்கும் சாக்கடையா இருந்தாலும் விழுந்துரும். பசுமாடு ரொம்ப நேரம் வெயில்ல நிக்க அந்த தன்மை இருக்கு. அது மாதிரி பசுமாடு 1000 மாடுகளுக்குள்ள விட்டாலும் எது தன் கண்ணுக்குட்டின்னு கண்டுபிடிச்சிரும். 10 மாடுகளை விட்டா கூட எரும மாட்டு கண்ணுக்குட்டியை கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பசும்பால் தண்ணியா இருக்கும், ஆனா தாய்ப்பாலுக்கு இணையானது. எரும பால் அடர்த்தியா இருக்கும், கொஞ்சம் மந்த உண்டாகும். அதனாலதான் எருமை மந்த பிராணி. எருமை பால் குடிச்சா எப்ப வந்து சொல்றாங்கல்ல எரும மாட்டுல மழை பெஞ்சதுன்னு தர நிக்கிறேன், எருமை மாதிரி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா அது மந்த பிராணி. எந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்ல. ஆமா, அங்கிட்டு அது வேணும் இல்ல. அப்ப நீங்க நாரத மகரிஷி பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா தெளிவான கருத்துக்களை நிறைய சொல்றீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த நாடகத்துல ஒரு விழிப்புணர்வு வந்த காரணமே நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இங்க அவிராஜி பேச்சை கேட்கணும்னு ஒரு குரூப்பே வந்து உட்கார்ந்துருக்காங்க. நேத்து பஸ்ல நாடகம் முடிச்சு வந்துகிட்டு இருக்கேன். உங்களுடைய பேச்சு யூடியூப்ல ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு கணீர்னு. அதை சுத்தி 3 பேர் உட்காந்து 3 பேர் சீட்ல நடுவில் ஒருத்தர் வச்சிருக்காரு. என்ன பேச்சு பேசுறாயா அப்படின்னு. ஆனா பாராட்டுறதுலயும் நம்மளை திட்டிட்டு தான் பாராட்டுறாங்க. எப்படி தெரியுமா பாராட்டுறாங்க? உனக்கு கோச்சுக்க மாட்டீங்களே? என்ன கோவிச்சுக்கிறது? ஆத்தால கவிராஜ் பாரு எப்படி பேச. முதல்ல நம்மளை ஆத்தால இழுத்து பிடிச்சா அப்புறம் நம்மளை பாராட்டுறேன். என்ன பேசுறா இங்க எப்படி பேசுறான் பாரு. தமிழகம், தமிழுக்கு தமிழ்நாடு, நாடுன்னு பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான். தமிழ் மொழியோட. ஆனாலும் மாவட்டம் எத்தனை இருக்கு? ஆமா, நிறைய. அத்தனை மாவட்டமும் ஒரே மாதிரி இருக்கா பேச்சு? இருக்காது. மாவட்டம் தோறும் வேறு விதமா இருக்கு. ஆமாமா. தமிழ்நாட்டின் தலைநகர நகரமான சென்னையில தமிழ் எப்படி இருக்கு? கீச்சிருவேன். ராமாயணத்துல கம்பர் தமிழ் படிச்சதாக, ராமர் தமிழ் படிச்சதாக கம்பர் சொல்றாரு. என்றும் உள்ள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று. அப்படின்னா என்னைக்கும் உள்ளது தென் தமிழா. தமிழ் தோன்றியது தெற்கே. அதனாலதான் தென் தமிழ்னு சொல்றாரு. ஆனாலும் தமிழ்நாட்டுல தமிழ் அவல நிலையா இருக்கு. ஆனா மரியாதை இங்கிட்டு கோயம்புத்தூர் என்ன நல்லா இருக்கு. இந்த பண்பாடு, இலக்கணம் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. திருநெல்வேலி போயிட்டு அணி எழுத்துக்கிற பஞ்சு இருக்கு. திருநெல்வேலி அங்கிட்டு வேற சாப்பிட்டுக்கிட்டு தலைச்சது. ஒரு நாள் செய்தி வாசிக்கிற ஆள் வரலையா, திருநெல்வேலில இருந்து ஒருத்தன் பஸ் விட்டு இறங்கிருக்கேன். போய் செய்தியை வாசிடா அப்படின்னா அவன் என்ன ஏழை அண்ணாச்சி வணக்கம், தலைச்சது வாசிக்க ஆதரமா, பால் பாண்டியே, சென்னையில கலவரமா, மேல் பக்கத்துல பிடிப்பான், கீழ் பக்கத்துல கத்தி குத்தான், புதிய சிலது வந்து இருந்தாரு. டீ கடைக்காரன் அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்களா, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கணக்கில் 4 டீ பை 70 டீ கிளாஸ் வச்சனால அவரை பிடிச்சி விட்டாங்களா. அண்ணாச்சி வணக்கம், நன்றி. சாதனைடா, எவ்வளவு பெரிய சாதனை. இந்த அவலத்தையெல்லாம் எங்க வச்சு சொல்றது? அழகான மொழி எங்க தெரியுமா? யாழ்ப்பாணத்துல. இலங்கை தமிழர்களிடத்துல நல்ல தமிழை கேட்கலாம். என்ன கதைக்கிற மச்சான், என்ன பேசிக்கொண்டிருக்கிறேன்? தமிழ் அவள் சுத்தமான அணுங்குதல்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ராமாயணத்துல உள்ள வார்த்தை இன்னைக்கு தமிழ்ல திட்டுங்க அப்படின்னு இருக்காங்க. பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க அப்படின்னு ஒரு வெண்பா இருக்கு. அழகா கம்பர் பாடுகிறார். பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க. அணுங்கன்னா சின்னுங்குதால், சிரிக்கிறாள்னு அர்த்தம். எப்படி? இதெல்லாம் நல்லா அருமையா பேசுறீங்க, இதெல்லாம் தெளிவா சொல்றீங்க. நீங்க நாரத மகரிஷி, உங்களை பத்தி பேப்பர்ல போட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துருச்சு. இல்ல அந்த மாதிரிலாம் போடல. அந்த பொம்பளைக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கு. என்னடா நீ கடைசி ஐய நீ தான் இப்ப கேவலம். எந்த பொம்பளை அது? இந்த சாவித்திரியோட. சாவித்திரி, அதுக்கு தான் போயிருக்கீங்க, அதான் ஓங்குறீங்க இல்லையா? என்னடா மனுஷன் ஆச்சரியமா கேக்குற? சாவித்திரி தானே நீங்க ஒத்துக்குச்சு. எதுக்கு?
நான் 2 முட்டை கேட்டு ஒத்துக்க மாட்டேன்னுச்சு. நீ எதுக்குடா போன சாவித்திரி தானே. ஆமா சாவித்திரி தான். அவ வீட்டுல ஆளு இருந்தாங்களா இல்லையா? எல்லாரும் இருந்தாங்களே. நான் போற நேரம் 4 பேர் இருந்துட்டாங்க. செவரு தாண்டி வர முடியல சாமி. பேண்டை பிடிச்சி ஏத்தாச்சு விட்டாங்க. சரி சரி சாவித்திரி தானே. ஆமாப்பா. சரி இல்லை கிழட்டு முட்டையா போச்சு. எப்படி சமாளிச்சு? மனுஷனடா நீ. என்ன எதையடா சொல்லிக்கிட்டு சாவித்திரியா? சத்தியவானுடைய மனைவி சாவித்திரி. ஐயோ நான் நாட்டாச்சம் பட்டு சாவித்திரியான்னு மொகரே பார்த்தேன். பாரு மொகரே. நீங்க வேற அது வேற தப்பா நினைக்காங்க. அந்த அம்மா மங்கலிப்பவான்னு சொல்லி. அந்த அம்மா கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? ஆமா ஒரு காலத்துல எனக்கு 52 பொண்டாட்டி. 52 மனைவிகள்.